Hiii Friends, welcome to One Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான மாங்கா ஊறுகாய் ரெசிபி பார்க்க போறோம். மாங்கா ஊறுகாய் prepare பண்ணதுல இருந்து அதை ஸ்டோர் பண்ண வரைக்கும் full complete வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துர்க்கேன். அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணுங்க. அப்பதான் ஊறுகாய் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாங்காயை செலக்ட் பண்ணிக்கோங்க ஊறுகாய் பண்றதுக்கு. இப்போவே நம்ம ஊறுகாய் prepare பண்ற மெத்தட் வரைக்கும் தான் பார்த்திருப்போம். இந்த வீடியோல ஊறுகாய் prepare பண்ணதுல இருந்து ஸ்டோர் பண்ண வரைக்கும் full complete வீடியோவை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ மாங்காய் பீசஸை ஒரு பவுல்ல எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வாசனை வரணும். லைட்டா சிவக்க வறுத்து எடுத்தா போதும். இதே மாதிரி தான் சீரகத்தையும் வறுத்து எடுக்கணும். ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்தீங்க அப்படினா 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுக்கணும். ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும். இப்போ வறுத்த வெந்தயத்தை ஒரு தனி பிளேட்ல எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில சீரகம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் தனித்தனியா பவுடர் பண்ணனும். மிக்ஸி ஜாரை யூஸ் பண்றதை விட நம்ம வீட்ல இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு ஒரு குட்டி உரல் வச்சிருப்போம். அதுல இடிச்சு பவுடர் பண்ணோம் அப்படினா ரியல் ஆத்தென்டிக் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அந்த உரல் ஈரம் இல்லாம நல்லா ட்ரையா இருக்கணும். அந்த உரல்ல இடிச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயை நல்லா ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீட் ஆன பின்னாடி 6 ல இருந்து 7 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். ஊறுகாய் பண்றதுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நல்லது. ப்ளஸ் அந்த உணவு பொருளை ரொம்ப நாள் கெடாம பாதுகாக்கும். எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எண்ணெயே கரெக்டாக இருக்கும். அந்த மாங்காய் மசாலா ப்ளஸ் அந்த எண்ணெயில் ஊற ஊற நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ண உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பெருங்காயத்தூள் கருகிரும். அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ண பின்னாடி 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருந்த அந்த பவுல் மாங்காய் பீசஸ் எடுத்த அந்த பவுல் கூட மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் அளவு உப்பு, 5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பவுடர் பண்ண வெந்தயம், பவுடர் பண்ண சீரகம், அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தாளிச்ச அந்த எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கைப்படாமல் ஈரம் இல்லாத கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா பீசஸ்லேயும் அந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எது கம்மியாக இருக்கோ அந்த இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ண அந்த நாளை டே 1 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரிப்பேர் பண்ண அந்த ஊறுகாயை நல்ல சூரிய ஒளி அந்த ஹீட்டில் குறைஞ்சது 2 நாள் வச்சு எடுக்கணும். 2 நாள் வச்சாலே போதும். நம்மளோட சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். ஒவ்வொரு தடவையும் சூரிய ஒளியில் வச்சு எடுத்துகிட்டு வரப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊறுகாய் பண்ண அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு பிளாஸ்டிக் பவுலில் இருக்குது. இதை கண்ணாடி ஜாருக்கு நம்ம மாற்றிடணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி நான் ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ ஊறுகாய் பண்ண அன்னைக்கு நைட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா ஊறிடுச்சு. லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஊறுகாய் பண்ண நாள்லேருந்து அடுத்த நாள் டே 2 அன்னைக்கு வெயிலில் நாங்கள் வைக்க போகிறோம். கரெக்டாக 12லேருந்து 4 மணி வரைக்கும் வெயிலில் வைங்க. அந்த ஹீட்டே கரெக்டாக இருக்கும் அந்த ஊறுகாய் நல்லா ஊறுறதுக்கு. இப்போது டே 2 அன்னைக்கு பாருங்கள் ஊறுகாய் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா நல்லா கோட்டாகி இருக்குது. இன்னும் ஒரு நாள் மட்டும் சூரிய ஒளியில் வச்சு எடுத்தால் போதும். இப்போது டே 3 அன்னைக்கு 12லேருந்து 4 மணி வரைக்கும் அதே அந்த 4 மணி நேரம் அந்த சூரிய வெப்பத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ
இப்போ பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். மசாலா நல்லா ஊறி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரப்போ ஈரம் இல்லாத கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலாவும் நல்லா ஊறி இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த ஊறுகாய் மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு ஏர்டைட் கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணால் தான் நல்லது. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அந்த கண்ணாடி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சுருங்க. நல்லா காஞ்ச பின்னாடி க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊறுகாய் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பின்னாடி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த ஊறுகாயை அந்த கிளாஸ் ஜாரில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடைகளில் வாங்குகிற அதே கன்சிஸ்டன்சி, அதே அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட மாங்காய் ஊறுகாய். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் இந்த மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் அந்த செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.